ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிஏ நாலேஜ் டெக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்டினோ போர்டை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் கோடை தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறீங்களா, இதுதான் ஆர்டினோ போர்டு. இதில் 13 டிஜிட்டல் பின்னும் 5 அனலாக் பின்னும் இருக்குது. இதுலேயே 5 வோல்ட்டும் கிரவுண்டும் பின்னும் எடுத்துக்கலாம். இது வந்து சர்வோ மோட்டர் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான், ரொட்டேஷனல் ஃபங்க்ஷனுக்காக தான். ஃபங்க்ஷன் ஆகிற சேம் டைமில் எனக்கு ரிலே ஆன் ஆகணும். ரிலேயில் ஆன் ஆகிறப்போ ஒரு லைட் ப்ளோ ஆகணும். அதுக்காக ரிலே யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆர்டிசி கண்ட்ரோல். என்ன கண்ட்ரோல் ஆகும்? டைம் கண்ட்ரோல் பண்ணும். இது ரியல் டைம் கண்ட்ரோல் ஆகும். எனக்கு 11 to 6 வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக ஆர்டிசி கண்ட்ரோலரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சர்க்யூட் பில்ட் பண்ணது பாருங்கள். நான் கனெக்ஷன் டயக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஆர்டினோலேருந்து ரிலேக்கும், ரிலேயிலேருந்து சர்வோ மோட்டருக்கும். அடுத்தது இதில் மிஸ் ஆகிற ஒரே ஒரு என்னென்னா ஆர்டிசி தான். ஆர்டிசியை வந்து நான் ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்டா இது பில்ட் பண்ண அப்படி தானே கேட்குறீங்க. இது ஒரு கஸ்டமருக்காக பில்ட் பண்ணது. அவரோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா, மோட்டர் ரொட்டேட் ஆகணும். அட் சேம் டைமில் மோட்டர் மேலே ஒரு டார்ச் லைட் இருக்கும். அந்த டார்ச் லைட் ப்ளோ ஆகிறதுக்கு ரிலே ஃபங்க்ஷன் ஆகணும். மோட்டர் ரொட்டேட் ஆகிறப்போ மட்டும்தான் அது ரிலே ஃபங்க்ஷன் ஆகும். 10 minutes ஒன்ஸ் அது ரொட்டேட் ஆகும். எதுக்கு ஆர்டிசி யூஸ் பண்ணேன்? ஆர்டிசி எதுக்குன்னா, கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, 11 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் அது ஒர்க் ஆகணும். 10 minutes டிலேயில் ஒர்க் ஆகணும். அதுக்காக ஆர்டிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ மோட்டர் ஆன் ஆகும். ஆன் ஆக சேம் டைமில் லைட் எல்இடி லைட் பாருங்கள் ப்ளோ ஆகிருக்கும். தெரியுதுங்களா? அதேமாதிரி ஃபார்வர்டு போய் ரிவர்ஸ் வரப்போ கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்ச பிறகு கட் ஆஃப் ஆகிருக்கும். நல்லா அப்சர்வ் பண்ணிங்களா? பார்த்தீங்களா? இதுக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கஸ்டமரும் ஹாப்பி, அவரும் லைக் பண்ணார், கமெண்ட் பண்ணியிருக்காரு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.